ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படம் இன்றைக்கி உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்களில் வெளியானது. தேனி மாவட்டம் சங்கராபுரத்தில் இட்லி கடை நடத்திட்டு வராரு சிவனேஷ் என்ற ராஜ்கிரண். அவர் கையால் அரைத்து சுடும் இட்லிக்கு ஊரே அடிமையாக இருக்குது. இந்த நிலையில் கேட்ரிங் படித்த அவரது மகன் முருகனான தனுஷ் அவர்கள் அவருடைய தந்தை விருப்பத்துக்கு மாறாக பேங்காக்கில் வேலை செய்ய கிளம்புறார். பேங்காக்கில் ஏஎஃப்சி என்ற நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிகிறார். அந்த நிறுவனத்துடைய உரிமையாளரான சத்யராஜ் அவருடைய மகளான ஷாலினி பாண்டே திருமணம் செய்ய விரும்புகிறார். இந்த சூழ்நிலை தான் தவிர்க்க முடியாத காரணத்தினால முருகேசன் மீண்டும் அவருடைய கிராமத்துக்கு திரும்பி வர்றார். இந்த சூழல் உருவாகுது. இப்படி இருக்கும் நிலையில் தான் முருகேசன் எடுக்கும் முடிவு என்ன, அதனால் அவர் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னன்றது தான் இட்லி படத்தோட கதை. தனுஷ் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல காரணம் என்னென்னா, ராஜ்கிரண் அவர்கள் நடத்திட்டு வர இட்லி கடையை பல ஊர்களில் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ராஜ்கிரண் அவர்களோ தன் கையால் அரைத்து சுடும் இட்லி தான் நல்லாயிருக்கும், அதுதான் எனக்கு நிம்மதி, அதனால் பல ஊர்களுக்கு இட்லி கடை திறக்கிறதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதனால தான் தனுஷ் அவர்கள் வெளிநாட்டுக்கு அவர் வேலைக்கு செல்லுறார். ஆனால் வெளிநாடு செல்லும் தனுஷ் அவர்கள் திரும்பி அவருடைய கிராமத்தை வருவதற்கு காரணம் ராஜ்கிரண் இறந்ததாக அவருக்கு செய்தி வருது. இதனால் இந்தியாவுக்கு அவர் திரும்பி வர்றார். அப்பாவோட உடலை பார்த்த பிறகு தான் அவருக்கு அப்பாவோட அரவணைப்பும் அன்பும் இழந்து விட்டோமோ அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்பா இறந்த பிறகு 4 நாட்கள்லேயே அம்மாவும் இறந்து விடுறாங்க. இதனால் வீட்டில் தனியாக யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்கிறார் தனுஷ். அப்பா நடத்திட்டு வந்த இட்லி கடையை தொடர்ந்து நடத்த முடிவு செய்கிறாரு. ஆனால் அதில் ஒரு சிக்கலும் இருக்குது. தனுஷ் நடத்திட்டு வர இட்லி கடைக்கு எதிர்க்கவே சமுத்திரக்கனி பரோட்டா கடையை நடத்திட்டு வர்றாரு. அவர் தனுஷ்கிட்ட அந்த இட்லி கடையை தனக்கு விட்டுவிடுமாறு கேட்குறாரு. ஆனால் தனுஷை இட்லி கடையை நான் விற்க மாட்டேன், தொடர்ந்து நடத்திட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை மோதலும் ஏற்படுது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, தங்கையோட திருமணம் நின்று போனதுக்கான கோபத்தை வெளிக்காட்டும் விதமாக தனுஷை பழிவாங்கிறதுக்கு அருண் விஜயும் இந்த இந்தியாவுக்கு திரும்புகிறார். இந்தியாவுக்கு திரும்பி வந்த அருண் விஜய் தனுஷை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. என்னதான் அடித்தாலும் உதைத்தாலும் அதையெல்லாம் அமைதியாக வாங்கி கொள்கிறார் தனுஷ் அவர்கள். பிறகு இட்லி கடையை அருண் விஜய் அடிக்க முயற்சி செய்யும் போது தான் தனுஷ் திரும்பி அடிக்கிறாரு அருண் விஜய். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. இப்படி தனுஷ் அவர்கள் அருண் விஜய் மற்றும் சமுத்திரக்கனியை எப்படி சமாளிக்கிறாரு, இட்லி கடையை தொடர்ந்து நடத்துகிறாரா, என்ன நடக்குது இறுதியில்ன்றதான் படத்தோட கதையே. படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜிவி பிரகாஷ்குமாரும் அது போக அழகான அந்த கிராமத்தை காட்டும் விதம் தான் மிகவும் அழகாக இருக்குது படத்தில். பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே ஜிவி பிரகாஷ் அருமையாக தந்திருக்காரு இந்த படத்துக்கு. மொத்தத்தில் இந்த இட்லி கடை வாழை இலை போட்டு இட்லி சாம்பாரும் சாப்பிடும் அளவுக்கு சுவையாக தான் இருக்கும். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி காட்டை யூடியூப் சேனலில் பார்க்கும். நன்றி, வணக்கம்.